இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா தனுஷ் கிருத்தி சனன் லீட் ரோலில் நடித்த தெரே இஷ்கி மே மூவி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் தனுஷும் கிருத்தி சனனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. கிருத்தி சனன் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. பிஹெச்டி பண்ணுறதுக்காக தீசஸ் சப்மிட் பண்ணுறாங்க. கிருத்தி சனன் ஆங்கர் இஷ்யூ உள்ள பர்சனை அவங்களோட சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் மூலிமா நார்மல் பர்சனாக ஆக்கிடலான்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர் கிட்ட. ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா அது ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் பிஹெச்டி கிடைக்கும்னு சொல்கிறாரு. கிருத்தி சனன் தனுஷை செலக்ட் பண்ணுறாங்க. தனுஷ் ஆங்கர் இஷ்யூவோட மொட்டத்தனமான ஆளாக இருக்காரு. தனுஷோட ஒத்துழைப்போட அந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. தனுஷ்க்கு கிருத்தி சனனை பார்த்தோன்னே லவ் வந்தது. கிருத்தி சனன் இது நான் வேலையை தான் பார்க்குறேன், நீ வேணா லவ் பண்ணிக்கோன்னு தனுஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்த மாற்றம் தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. தனுஷ் வழக்கம் போல சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்கபலமாக இருக்கு இந்த படத்துக்கு. தனுஷோட சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை ஹீரோயின் கிட்ட சொல்கிறவங்க மட்டும். தனுஷ் பிரகாஷ் ராஜ் கிட்ட ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக பேசுகிற அந்த சீன்லையும், கிருத்தி சனன் கிட்ட மொட்டை மாட்டில் பேசுகிற சீன்லையும், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் வர சீனில் ரொம்ப எமோஷனாக பேசுகிற அந்த சீன்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிருத்தி சனன் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. தனுஷ்க்கு ஈக்குவலாக இமோஷன் சீனில் ஸ்கோர் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களோட கேரக்டராக குழப்பம்படியாகவே இருக்குது. பிரகாஷ் ராஜ் திருச்சிற்றம்பலம் மூவிக்கு அப்புறம் தனுஷ்க்கு அப்பா நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு. அந்த சீனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டோட்டா ராய் சௌத்ரி இந்த படத்தில் கிருத்தி சனனுக்கு அப்பா நடிச்சிருக்காரு. பணக்கார திமரா காட்டுறதுக்கு தனுஷை அவமானப்படுத்துறாரு. அந்த சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பிரியன்ஸ் பிரயன் யாலி, பரம்வீர் சிங் சிம்மா கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இந்த படம் 2 hours 45 minutes ஓடுது. 2 hours 45 minutes ஓடுற அளவுக்கு இந்த படத்தில் வரக்காத ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கிருத்தி சனன் தனுஷ்க்கு ஃபால்ஸ் அவுட் கொடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண சொல்கிறாங்க. தனுஷும் அதை கிளியர் பண்ணிடுறாரு. ஆனால் தனுஷ் நடிச்சது நடந்துச்சா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஒருத்தர்கிட்ட ஒரு சீனில் கிருத்தி சனன் மொட்டை மாடிலேருந்து நானும் அவனும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீன்லேயும் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட என் குழந்தைய நீந்தா வளர்க்கணும்னு தனுஷ் கிட்ட சொல்கிறாங்க. அந்த சீன்லேயும் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு பிஹெச்டி கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க சைக்காலஜி பிஹெச்டி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குபி சிரிப்பு தான் வருது. தனுஷ் காலேஜ் டேஸில் சூப்பர் ஸ்டார் மேனரிசமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. பஸ்ஸில் இருக்கிறவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. என்ன காரணம்னே தெரியல. இவர் கோவக்காரம்பா அப்படின்றது காட்டுறதுக்குன்னே வச்சுருக்காங்க. இந்த படத்தில் தனுஷோட பழைய படத்துடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நிலவுக்கு என் மேலே என்னடி கோவம் மூவியும் அசுரன் மூவியோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பெரும்பாலான சீனில் தனுஷ் கிருத்தி சனன் தான் வராங்க. ஒரு சில எமோஷன் சீனில் ஆடியன்ஸ் இருக்கும்படி அமைஞ்சிருக்கு. இமோஷன் கனெக்டே ஆகலை. டைரக்டர் ஆனந்த் எல் ராய் ராஞ்சனா அத்திரங்கரே மூவிக்கு அப்புறம் தனுஷோட இணைகிறாரு. யூஸ்வலான லவ் ஸ்டோரி, அது இமோஷனலாக கனெக்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது முயற்சியாகவே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கிருத்தி சனன் இந்த படத்தில் சைக்காலஜி பிஹெச்டி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் எப்படி காண்டாவாங்கன்னு ஆடியன்ஸை வச்சு டைரக்டர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. தனுஷோட ஏர்ஃபோர்ஸ் சீனில் வர சிஜி ஒர்க் ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் துஷார் கான்ட்ராய் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஏமல் காத்தரி அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய ப்ளஸ் தனுஷ் ஏர்கிராஃப்ட் பைலட்டாக வரும்போது சரி, காலேஜ் டேஸில் வரும்போது சரி, பொட்டன்ஷியல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. ஆனால் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இன்னுமே பெட்டராக பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். 4 சீன் நறுக்குன்னு நடித்தாலும் மற்ற சீன்லாம் ஆடியன்ஸ் என்கேஜிங்காக பார்க்கணும்னு நினைக்கணும். ஆனால் அவர் திரும்ப திரும்ப ஃபீல் குட் மூவி, லவ் அண்ட் இமோஷனல் மூவின்னு ஆடியன்ஸான நம்மளை சோதனைக்கு உண்டாக்குறாரு. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் பல இடத்துல அவரோட பிஜிஎம் மூலிமா படத்தை காப்பாற்றுறாரு. பாட்டு எல்லா பாட்டும் ரசிக்கும்படியாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இமோஷனலாக கனெக்ட் ஆகாத ஒரு லவ் ஸ்டோரியாக பிலோ அவரேஜாக முடிஞ்சிருக்கு. இந்த தெரே இஷ்கி மே. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.